அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், அவர்கள் மரணித்த பின்னாலும் அவர்களுக்கு உபகாரங்கள் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்பார்கள், நாயகமே, என் பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள், அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற நேரத்திலே அஸ்ஸலாத்து அலைஹிமா வஸ்தக்ஃபிரா லஹுமா வஅன்ஃபாது அஹதிஹிமா மின் பாதிஹிமா என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். தந்தைகள் இறந்து போனால், பெற்றோர்கள் இறந்து போனால் அவர்களுக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்களின் பாவ மன்னிப்புக்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் பெற்றோர்கள் உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தார்களோ அந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து பேசினார்கள், உங்கள் பெற்றோர்களின் நெருக்கமான சொந்தங்களோடு நீங்கள் நெருங்கி வாழுங்கள், உங்களுடைய பெற்றோர்களின் நெருக்கமான உறவினர்களிடத்தில் நீங்கள் உறவாடி கொண்டு இருங்கள், நெருக்கமாக இருங்கள் என்று சொன்ன பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள் பெற்றோர்களின் நண்பர்களை நீங்கள் கண்ணியமாக நடத்துங்கள் என்று சொன்னார்கள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை விட்டு சென்று விட்டால் உங்களுடைய பெற்றோர்களின் நண்பர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் அல்லாஹுவை தொழுதால் நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகிறீர்கள். நீங்கள் அல்லாஹுவை தொழுதால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆகுவீர்கள். நீங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் உங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்தால் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெற்றோர்கள் வயதான நேரத்திலே அவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு பெற்றோர்கள் வயதானவர்கள் வீடுகளிலேயே வைத்துக் கொள்வதற்கு இளைஞர்கள் யுவதிகள் யோசிக்கிறார்கள். வருங்காலங்கள் எப்படி ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும்.